வணக்கம். நான் சிவா பேசுகிறேன். இது எங்கள் முத்திநாத் யாத்திரையோட 6வது நாள் ப்ரோக்ராம் ஆகும். இன்னைக்கு காலையில் நாங்கள் வந்து டோலேஸ்வர் டெம்பிள், பசுபதிநாத் டெம்பிள், குக்கேஸ்வர் டெம்பிள், பௌத்தநாத் ஸ்பா எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இப்போ ஜல்நாராயண் டெம்பிள் வந்திருக்கோம். இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானுக்காக படைக்கப்பட்ட டெம்பிள். இது 5ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கோவில் வந்து காஸ்மா சிட்டிக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு இன்னொரு பேர் சொல்லிடுறாங்க, புத்தனில் காந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்த நீல் கந்தா, அதாவது புத்த அப்படின்னா பழையதான், நீளம்னா நீல நிறம், கந்தா அப்படின்னா தொண்டையாம். புத்த நீல் கந்தா அதாவது பழைய நீல தொண்டை என்று பெயர். இந்து புராணத்துப்படி சிவன் வந்து ஆழகால விஷத்தை குடிச்சதுனால அவர் தொண்டை வந்து நீல நிறமாக மாறிடுச்சுதான். ஸோ அதனால அவர் தாகம் எடுத்ததுனால அவர் வந்து ஒரு ஏரியை உருவாக்குறாரு, குளத்தை உருவாக்குறாரு. அந்த குளம் பேர் கோசைக்குண்டா. இந்த விஷ்ணு பகவான் படுத்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோசைக்குண்டா குளத்துக்குள்ள தான் இருக்கிறாரு. அதனால இந்த கோவில் வந்து விஷ்ணு பகவானுக்கு மட்டுமல்ல சிவபெருமானுக்கு முக்கியமான கோவிலாகும். இந்த கோவில் நுழைஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா தனி சன்னதியில் விநாயகர் உருவங்கள் வச்சிருக்கிறாங்க. 2-3 விநாயகர் இருக்கிறாங்க. பக்கத்தில் சின்ன சின்ன சிலைகள் இருக்குது. என்ன சிலை எனக்கு சரியாக தெரியல. ஸோ நாங்கள் விநாயகரை கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வர்றோம். இந்த விநாயகர் சிலை வெளியே வந்தோன்னே பார்த்தோன்னா பஞ்சபூதத்தை குறிக்கிற சிவலிங்கங்கள் இருக்குது. அதாவது பூமி, தண்ணீர், தீ, காற்று, ஆகாசம், அதை குறிக்கக்கூடிய சிவலிங்கங்கள் இருக்குது. அதையும் நாங்கள் கும்பிட்டுட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஜல்நாராயண் கோயிலுக்குள்ளே போகிறோம். அது கோசகெண்டா குளத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கு. அந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பௌத்தர்கள், இந்துக்கள் மட்டும்தான் அலவுடு, ஃபாரினர்ஸ் நாட் அலவுடு. இங்கே வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, கம்பல்சரியாக அதை வந்து க்ளீனாகவே போர்டு வச்சிருக்கிறாங்க. இந்த விஷ்ணு பகவான் ஜல்நாராயண் அதை புத்த நீல்கந்தான்னு சொல்கிறாங்க. இது வந்து கோசகண்டா குளத்துக்குள்ளே படுத்திருக்கிறாரு. உள்ள நுழைவு பார்த்தீங்கன்னா 2 சைடும் வாசல்ல லட்சுமி தேவியோட நின்ற கோலம் உங்களுக்கு இருக்குது. உள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாடங்கள்ல சின்ன சின்ன சிலைகள் இருக்குது. விளக்கு வைக்கிறதுக்காக அழகா ஒரு கம்பி போட்டு அது மேல வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ்ல வச்சிருக்காங்க. இந்த சிலை வந்து 1400 வருஷங்களுக்கு முன்னால உள்ளதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சிலை பார்த்தீங்கன்னா பசாட்னு ஒரு சிலிக்கா கல்லில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த கல் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் வந்து கடலில் வந்து ஒரு சிலிக்காவையான கல் ஒன்று கிடைக்கும். அது தண்ணீரில் மிதக்கும். அதை மாதிரி இந்த சிலையும் தண்ணீரில் மிதக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கோயில் வந்து திறந்தவெளி கோயில் ஆகுங்க. இந்த விஷ்ணு பகவான் சிலை வந்து வானத்தை நோக்கி பார்க்குறாப்புல இருக்கு. அந்த சிலை பக்கத்திலே வந்து சிவன் கண்ணாடி உருவத்தில் இருக்கிறாரா. ஸோ உள்ளூர் மக்கள்லாம் வந்து சிவனும் அங்கே இருக்கிறதாக நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. புராண கதைகளும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. விஷ்ணு பகவான் 4 கைகள் வச்சிருக்கிறாங்க. அந்த 4 கையில் வந்து அவர் சின்னங்களை வச்சிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா சக்கரம், தடி, சங்கு, ஓடு, தாமரை மலர் இதெல்லாம் வச்சிருக்காரு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த கோவில் மிகப்பெரிய கோவிலுங்க. இந்த விஷ்ணு சிலை வந்து நேபாளத்தில் மிகப்பெரிய விஷ்ணு சிலையா இருக்கு. இதே மாதிரி இன்னொரு சிலை வந்து ராஜாவோட அரண்மனையில் இருக்குதான். அது யாரும் பார்க்க முடியாதான், ராஜா மட்டும்தான் பார்க்க முடியுமா. அதுக்கு ஒரு புராண கதை சொல்றாங்க. மன்னர் பிரதாப் மல்லாங்க ஒரு தீர்க்க தரிசன காட்சியை கண்டாராம். ஸோ அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு சென்று அரச குடும்ப உறுப்பினர்கள் வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்திருக்கு. ஸோ அதனால வந்து இந்த கோவிலுக்கு வந்து ராஜ வம்சத்தில் யாரும் வர்றது இல்லையா. அதனால இதே மாதிரி சிலையை வந்து அரண்மனையில் உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்க அங்கே மட்டும்தான் போடும். மக்கள் வந்து அங்கே போய் அந்த விஷ்ணு சிலையை பார்க்க முடியாதுங்க. இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா கருட பகவான், ஏகப்பட்ட சிலைகள் இருக்கு, சின்ன சின்ன சன்னதிகளாக இருக்குது. விளக்கு ஏற்றுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி மாடங்கள் வச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து துளசி மாடம் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப சிறப்பான கோவில், மிகப்பெரிய கோவில். இந்த மணி பார்த்தீங்கல்ல, நான் நேபாளில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். இதை மாதிரி மணிகள் வந்து நான் நேபாளத்தை தான் பார்க்குறேங்க. கடந்த 6 நாளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நாங்கள் நேபாளோட முத்திநாத் யாத்திரையை வந்து இன்னையோட முடியுது. ஸோ இதான் மிஸ்டர் ராம்குமார் எங்களை 6 நாளாக எங்களுக்கு வந்து கைடாக இருந்து எங்களை வழி நடத்தி இந்த டூரை சிறப்பாக முடிச்சு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவரையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ மிஸ்டர் ராம்குமாருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஸோ 22 பேரும் வந்து சந்தோஷமான மன நிறைவோடு நாங்கள் முத்திநாத் யாத்திரையை முடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் எல்லாருமே குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் லஞ்சை முடிச்சுட்டு இன்னும் சோமநாத் ஸ்தூபான்னு ஒன்று இருக்குது, அங்கே கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.